டைட்டில் ஃபஸ்ட்டு எனக்கு அட்ராக்ட் பண்ணது அந்த டைட்டில் தான். ஏன்னா கதை பண்ணுறதை விட ரொம்ப கஷ்டம் வந்து அந்த கதைக்கு கரெக்டான ஒரு டைட்டில் அமையுது. ஸோ இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் விஜய் சாருக்கான ஸ்கிரிப்ட் முடித்து ஷூட்டிங்க்கு ரெடியாக இருக்கும்போது இன்னும் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அந்த டைட்டில் பார்க்கும்போது நமக்கே இந்த டைட்டில் தோணலை அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில டைட்டில் தான் மனசோட நிற்கும். அதனால் இந்த டைட்டிலும் ரொம்ப நல்லா இருக்குது, விஷுவல்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பார் சாங்கு கௌதம் மேனனோட சாங்ஸை பார்க்குற மாதிரி ஒரு நினைவு வருது, ரொம்ப நல்லா இருக்குது. நிச்சயமாக அந்த யூனிட்டுக்கு ஒரு நல்ல ஒரு காவலன்னா தானு சார் இருக்கார். இந்த யூனிட்டில் எனக்கு தெரிஞ்ச ஆள் கலைப்புலி எஸ் தானு சார். எனது துப்பாக்கியில் முதல் தோட்டா வந்து தயாரிப்பாளர்களில் வந்து ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து ஒரு அப்பா மாதிரி தயாரிப்பாளர், அம்மா மாதிரி ஒரு தயாரிப்பாளர். அம்மா மாதிரி தயாரிப்பாளர் வந்து அந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு குழந்தைய எப்படி வயிற்றில் சுமப்பாங்களோ அதே மாதிரி அந்த ப்ராஜெக்ட் வெளியில் வர வரைக்கும் ஒரு அம்மா மாதிரி இருப்பாங்க. அப்பா மாதிரி தயாரிப்பாளர்களும் இருக்காங்க. அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டே வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுக்கிறது, டாக்டர்கிட்ட போகிறதுன்னு முடிச்சுட்டு கடைசியாக அந்த 9 மந்த்து முடிஞ்ச உடனே குழந்தை பிறந்தவொடனே வந்து குழந்தைய பார்த்துட்டு என்ன அம்மா ஜாடியா அப்பா ஜாடியான்னு மட்டும் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. தானு சார் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு அம்மா மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்த பிறகு இந்த துப்பாக்கியில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்தது. பட் அது எல்லாத்தையுமே கூட இருந்து வேறு ஒரு ஸ்டேட்டில் போய் ஒரு மும்பையில் போயிட்டு ஒரு டோட்டல் யூனிட்டு போய் உட்காந்து அவ்வளோ பேரும் நான் ஸ்டாப்பாக ஷூட்டிங் பண்ணணும். ஒரு தடவை விட்டுட்டு வந்துட்டா கூட திருப்பி போகணுன்னா என்டையர் யூனிட் திருப்பி போகும்போது அவ்வளோ பேருக்கும் செலவு பண்ணணும். ஸோ அதனால் அவ்வளோ ஷூட்டிங் கேப் விடாமல் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கூட தனியாக அவர் டீல் பண்ணிக்கிட்டே இருந்து ரொம்ப பிஸியாக பண்ணார். இன்னமும் சொல்ல போனால் துப்பாக்கி வந்து கடைசி நேரத்தில் கூட ஆஃப்டர் ரிலீஸ் கூட வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே கூட இருந்து எல்லாத்தையுமே சால்வ் பண்ணார். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு படம் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடினா கூட ஒரு சக்ஸஸ் ஆகிட்ட பிறகு திருப்பி ஒருத்தர் பார்க்குறது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது சினிமாவில் வந்து உண்மையிலேயே ஒரு வேதனையான விஷயம். வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல உறவு முறை வந்து சினிமாவில் எதிர்பார்க்க முடியல. ஒரு நன்றியோ இல்லை வந்து ஒரு 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 சகோதரன் மாதிரியான உறவோ இங்கே சினிமாவில் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இருக்குது, பட் எல்லாமே கொஞ்சம் வேஷத்தோடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ரொம்ப உண்மையாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்து அந்த ப்ராஜெக்டை கடைசியாக தியேட்டரில் கொண்டு போய் விட்டு அதுக்கப்புறம் அந்த போஸ்டர்ஸ் பப்ளிசிட்டியில் இன்றைக்கி வந்து தானு சார் ஒரு பப்ளிசிட்டின்னா அதுக்கு வந்து தானு சார் தான் உதாரணம் அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த ப்ராஜெக்டை கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து அப்படி ஒரு மெனக்கெடுவார். ஸோ அவர் இருக்கும்போது இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக வந்து ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு ஆதரவு பெற்ற ஒரு படமாக வரும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. பர்சனலாக வந்து தானு சார் எனக்கு துப்பாக்கின்னு ஒரு படம் மிகப்பெரிய படம் கொடுத்தாரு அப்படிங்கிறத விட எனக்கு 2 மடங்கு சந்தோஷம் வந்து என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் 2 பேரை வந்து அவர் டைரக்டராக அவர் கம்பெனியில் ஆக்கியிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலே வந்து அந்த படத்துக்கு இணையான நான் உங்களுக்கு என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் சார். அது ஏன்னா வந்து நான் வந்து என்னோட ப்ரீவியஸ் ஃபிலிமில் இருந்து இப்போ தான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து என்னோட கம்பெனியில் டைரக்டராக மாற்றிருக்கேன். ஆனால் இப்போ நான் ரிலீஸ் ஆகி நான் 2வது படம் பண்ணிட்டு அடுத்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு பேரலாக ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட அசிஸ்டன்ட்ஸ் ஆனந்த், சந்தோஷ் 2 பேருமே. ஸோ அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் சார். அதுக்கு நீங்கள் கூட இருக்கீங்க, அதுவே எனக்கு ஒரு நம்பிக்கையாக தெரியுது. அதனால் இந்த டோட்டல் யூனிட்டுக்கும் தானு சாருக்கும் என்னோட நன்றி. வணக்கம்.